வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுகிறேன். மஞ்சு வாரியர் அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. வாட் அன் ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் டு ஷேர் த ஸ்டேஜ் ஸ்பேஸ் அண்ட் லிசன் டு ஹிம் ஸ்பீக் அப்படின்னு போட்டு தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஐ கமல்ஹாசன் தேங்க்யூ மனோரமா ஷார்ட்டஸ் அப்படிங்கிற அவங்களுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. இந்த மனோரமா ஹார்ட்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனோரமா ஆன்லைன், அதாவது மனோரமா மலையாள மனோரமாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பத்திரிகை. அவங்களுடைய ஒரு மனோரமா ஹார்ட்டஸ் இஸ் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் November 27 to November 30th 2025. இது வந்து கொச்சியில் நடக்கக்கூடிய ஒரு விழா. ஸோ இந்த விழாவில் உலகநாயகன் கமல்ஹாசன் கலந்துக்கிறாரு. ஸோ அதில் வந்து மஞ்சு வாரியரும் கலந்துக்கிறாங்க. அதில் தான் இந்த பதிவு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்வு நேற்று ரொம்ப பிரமாதமாக நடந்தது. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய என்ட்ரி, அவருக்கு கிடைத்த அங்கே வரவேற்பு எல்லாமே பிரமாதமாக இருந்தது. கொஸ்டின் ஆன்சர் செஷனாக நடந்தது. அவர் வந்து இந்த உலகநாயகன் அப்படின்னு கூப்பிடுறது வேண்டாம் அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, எனக்கு இந்த உலகத்துடைய நீள அகலம் தெரியும், அதை போய் நம்ம சொல்கிறது வந்து நமக்கு சங்கோச்சமாக இருக்குது அப்படின்னாரு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுறது சின்ன வயசில் பிடிக்கும், ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லுவோம், அதனால நான் வேண்டாங்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து அன்போட கூப்பிடுறோம், லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சு வாரியாருங்கிறோம், இதில் என்ன தப்பு அப்படிங்கிறப்ப அவர் ஜாலியாக அதை சொன்னார். இது வந்து இந்த மாதிரி பட்டப்பேர்கள் தேவையில்லை, நீங்கள் வந்து என்னை மறக்காமல் கூப்பிடுங்க, வேற எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்டாங்க. கூப்பிடுங்க, மறந்துடாதீங்க, ஆனால் இந்த மாதிரி பட்டப்பேர் வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு அதை சொன்னார். அதாவது என்னுடைய படங்களில் வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் சப்போர்ட் இருக்கும், அன்பே சிவம் மாதிரியான, வறுமை நரசோப் மாதிரியான படங்கள் பார்த்தோன்னா ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான அந்த மாதிரி இருக்கும். பட் ஒருத்தர் வரார் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டு கை லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சேர்ந்து தான் கும்பிடுறோம். இப்போ நான் வந்து லீன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை நம்ம பண்ணுறோம். ஒரு we have to pick good thing, நம்ம லீன் பண்ணி எடுக்கிறோம். that is not bowing ஆர் நீலிங் டவுன் அப்படிங்கிறத சூப்பராக நல்லா சொன்னார். அது தட் இஸ் நாட் நீலிங் ஆர் போயிங். நம்ம வந்து ஒரு நம்ம தேவையான நல்ல விஷயத்த பிக் பண்ணுறோங்கிறத வந்து நல்லா நீட்டாக சொன்னார். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஹாப்பி ஆகிற அளவுக்கு அந்த நிகழ்வு வெகு சிறப்பாக நடந்தது. அதை முடிச்சுட்டு டெல்லி போயிட்டாரு. அங்கேருந்து கொச்சியிலேருந்து டெல்லி போய் சேர்ந்துட்டாரு. அங்கே வந்து டெல்லியில் வந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடக்க போகுது. ஏன்னா அவர் அதில் சில கமிட்டிலெல்லாம் இருக்கார். ராஜ்யசபா எம்பி மட்டும் கிடையாது, அவர் மிக முக்கியமான நிலைக்குழுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டியிலலாம் இருக்கார்.